மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீயேல். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீயேல். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. சாலப் பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே. கோலவிளக்கே கொடிய விதானமே. கோலவிளக்கே கொடிய விதானமே. ஆளின் இலையாய் அருளேலோரெம்பாவாய். மாலே மணிவண்ணா. சனாதன மாதங்களில் தலையானது இந்த மாதம். பொழுது விடிந்து வாசலில் கோலம் போடுவதிலிருந்து இரவில் யாசகனுக்கு உணவிடுவது வரை நமது மூதாதையர் வகுத்த நெறியிலேயே இம்மாதம் செல்கிறது. நோன்பு நோக்கும் பெண்கள் பாவை நோன்பிற்குரிய வழிமுறைகளையே பின்பற்றுகின்றனர். அத்தகைய நோன்பில் நீராடுதல், அணிகலன் இல்லாமை, பால் நெய் நீக்குதல், தவறு செய்யாமை, புறங்கூறாமை, தானமும் பிச்சையும் வழங்குதல் ஆகியவை அவர்களது கடமை என வகுக்கப்பட்டுள்ளது. தலைவனாகிய அரசன் நோன்புக்குரிய கருவிகளை வழங்குவதே மரபு. இங்கு நோன்புக்கு என்னென்ன வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பல வெண்சங்குகள், கொட்டி முழங்க ஒளி செய்யும் பறை எனும் தோல் கருவி, விளக்கு, மேற்கூரையாக பயன்படுத்தக்கூடிய துணி, நோன்பை குறிக்கும் கொடி ஆகியவை தங்களுக்கு வேண்டும் என்று அந்த பரந்தாமனை கேட்டுக்கொள்கின்றனர். வெண்சங்கு வேண்டும் என்று நேரடியாக கேட்காமல் தனது ஒளி முழக்கத்தின் மூலம் உலகை கதிகலங்க செய்கிற பாஞ்சசன்னியம் போன்ற வெண்சங்குகளை சிறப்பத்தி சொல்கின்றனர். கண்ணனை பல பெயர்களால் புகழ்ந்து பாடிய பெண்கள் இப்பாசுரத்தில் ஆளின் இலையாள் என்று அழைக்கின்றனர். உலகம் அழியும் பிரளய காலத்தில் எங்கும் வெள்ளம் சூழுமாம். அந்த வெள்ளத்தில் ஆள் இலையில் குழந்தை உறவில் கண்ணன் இருப்பான் என்று பெரியோர் கூறுகின்றனர். ஆதலால் ஆலமரத்தில் இலையில் துயிலும் இறைவனே அருள் செய்வாயாக என்று கூறி இந்த பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.